தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். செல்வ பெருந்தகை சார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். திரு சரத்பவார் தற்போது திரு சந்திரபாபு நாயுடோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக செய்திகள்லாம் வருது. அவர் ஜூன் 9 ஆந்திராவின் முதல்வராக பதவியேற்பார்னு தகவல் வருது. என்ன பிரதமர் பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னு ஏதாவது டிமாண்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த இந்திய தேசிய மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கான முன்னெடுப்பு தான் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பா சொல்ல போனா, நீங்க 2 நாட்களுக்கு முன்பு ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை மேற்கொண்டார்கள். அந்த கருத்து திணிப்பை கூட ஒரு கல்லில் 2 மாங்காய் என்று சொல்லுவார்கள். கருத்து திணிப்பு மூலமாக இந்தியா கூட்டணியுடைய முகவர்களை, வாக்குச்சாவடி முகவர்களை சோர்வடைய செய்வதற்கான ஒரு திட்டம். இன்னொரு திட்டம், பாஜக தலைமையில் ஆட்சி அமைந்தால் பங்கு சந்தைகள் உயரும் என்று. 1ஆம் தேதி தேர்தல் முடிந்துவிட்டது. அந்த தேர்தலில் ஏதாவது நடைமுறை சிக்கல் இருந்தால், மறு வாக்குப்பதிவு தேவைப்பட்டால் 2ஆம் தேதி அதற்கு ஒரு நாள் விடுமுறை விடுவார்கள். அது முடிந்த பிறகு 3ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்க வேண்டும். எதற்காக 4ஆம் தேதி வைத்தார்கள் என்பதை நேற்று இரவுதான் விடை கிடைத்திருக்கிறது. தேசிய பங்கு சந்தையிலும் மும்பை பங்கு சந்தையிலும் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி பாஜக தலைவர்கள் பல லட்சம் கோடிகளை முதலீடு செய்து, மக்களுடைய பணத்தை எல்லாம் முதலீடு செய்ய வைத்து 10,000 புள்ளிக்கு மேல் உயர வைத்து மாலையிலே விற்றுவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். இன்று காலையிலே மீண்டும் அடிபாதாளத்திற்கு பங்கு சந்தை கீழே போயிருக்கிறது. இந்த கேம்பிளிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இப்படி ஒரு சதி திட்டத்தை, இந்த தேசத்துடைய பொருளாதாரத்தை, மக்களுடைய பொருளாதாரத்தை சீரழிப்பதற்காக இப்படிப்பட்ட வேலையை, இந்த கருத்து திணிப்பை செய்தார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை 2 விதமா பார்க்கணும். 400 தொகுதிகளை நாங்கள் பெறுவோம் என்று முதல் கட்டத்திலிருந்தே பிரதமரும் அமித்ஷா அவர்களும் பாஜக தலைவர்களும் சொன்னார்கள். இந்த 400 இடம் எங்கே போனது? இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? தமிழ்நாட்டை சார்ந்த அண்ணாமலையும் எல் முருகனும் நேற்றைய கூட நாங்கள் 2 இலக்கங்களிலே தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவங்க திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டெபாசிட்டை பெறுவார்களா என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த 2ஆம் இடம், இதெல்லாம் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள். பாமக வாக்குகளை பாஜக வாக்குகள் எப்படி சொல்ல முடியும்? பாமக என்று 1% வாக்குகள் எப்பொழுதுமே நிரந்தரமா உண்டு. அந்த வாக்குகளை இவர்கள் கூட்டணி வைத்து பெற்றுவிட்டு, இவர்கள் இது எங்களுடைய வாக்குகள், பாஜக வாக்கு, நாங்க அதிமுக 2வது இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய பிம்பத்தை ஆர்டிபிஷியலா இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இதற்கு முன்பு அப்படி பேசல. பாமகவுக்கு ஒரு சில பாக்கெட்ல மட்டும்தான் வாக்கு வங்கி இருக்கு, பாஜகவுக்கு வெவ்வேறு பகுதிகளில் இருக்கு, இவங்க ஒன்னு சேர்ந்துக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பேசப்பட்டதுல உங்க தரப்புல, இந்தியா கூட்டணி தரப்புல? நாங்க யாரும் அப்படிலாம் பேசல. எனக்கு தெரிஞ்சு நான் பேசல. பாமகவுடைய வாக்குகள் ஏற்கனவே 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாமகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததால் அந்த பகுதியில், குறிப்பாக தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, வட மாநிலங்களில் அவருடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கான சட்டமன்ற தொகுதிகளை அவர்கள் பெற்றார்கள். இது யதார்த்தமான உண்மை. அதே போலதான் இப்ப பாஜக பாமக கூட கூட்டணி வைத்திருக்க. பாமகவும் சமூக நீதி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்க கூட போயிட்டு கூட்டணி வச்சுட்டாங்க. அது வேற. பாமக வாக்குகளை இவர்கள் வாங்கிவிட்டு பாஜக வளர்ந்து விட்டது, 2வது இடத்தில் 4-5 இடத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது. இது எந்த விதத்தில் சரியது? இப்போது இருக்கிற நிலவரப்படி பிரதமராக திரு மோடி தான் பதவியேற்பார் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இந்த நேரத்தில் திரு சரத்பவார் திரு சந்திரபாபு நாயுடோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காருன்னா 2 விஷயம் இருக்க முடியும். ஒன்று, முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், வெற்றி பெற்று இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லணும். இல்லைன்னா வாங்க, நாங்க உங்களுக்கு பிரதமராக உங்களுக்கு பொறுப்பெல்லாம் தரோம், நீங்களே பிரதமரா இருங்க, எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கணும். 2க்குள்ள ஏதாவது ஒண்ணுதானே இருக்கணும். இதுல என்ன, எதனால அவர் பேசியிருக்காருன்னு எடுத்துக்கணும். அதாவதுங்க, சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும், பீகாரை சார்ந்த தலைவர் அவருக்கும் தெரியும். என்ன தெரியும் அவங்களுக்கு? உறவாடி கெடுப்பதுன்னு சொல்லுவாங்க.
உறவாடி கெடுப்பது, இந்த சகுனிகள் செய்யும் வேலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாஜகவுக்கு கைவந்த கலை. சிவசேனாவோட கூட்டணி வச்சாங்க. அந்த சிவசேனா கட்சியே 2ஆ உடைச்சிட்டாங்க. ஒரு இடமா நீங்க எடுத்துட்டே வாங்க. அருணாச்சல பிரதேசம் ஆகட்டும், அந்த பகுதி கிழக்கு பகுதிகள் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த கட்சிகளை உடைப்பது இல்ல சுவாகா செய்வது. அதிமுக கூட்டணியா வச்சாங்க. ஓபிஎஸ்சி டிடிவியை இழுத்துட்டு போயிட்டு இப்ப 2 தொகுதி கொடுத்து நிக்க வச்சுட்டாங்க. சசிகலாவை பிரிச்சுட்டாங்க. அப்ப பிரிச்சதெல்லாம் யாரு? பாஜக. இது நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியாதா? பாஜக தன்னுடைய கட்சி என்ன செய்யணும்? ஏற்கனவே நிதிஷ்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். அவர்களுடைய கூட்டணி வைத்துக் கொண்டு உடனடியாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து லல்லு கட்சியுடைய கூட்டணி வச்சார். அப்ப என்ன சொன்னார் அவரு? நான் தப்பித்து விட்டேன், பிழைத்துக் கொண்டேன், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்க பாஜக முயற்சி செய்தது, கட்சியை உடைக்க முயற்சி செய்ததுன்னு. இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த பாஜக இனிமே செய்யாதுன்றதுக்கு தான் உத்தரவாதம் இருக்கா? நிதிஷ்குமாருக்கு இந்த புரிதல் இருக்கும். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்கும். இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த தேசத்தில் ஒரு நல்லாட்சி ஏற்பட வேண்டும், மலர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஜனநாயக சக்திகள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆதரிப்பார்கள். துணை பிரதமர் பதவியெல்லாம் ஆஃபர் கொடுக்கணும். பகிரங்கமான அழைப்பா இந்தியா கூட்டணியை ஆதரிங்க அப்படின்னு பகிரங்கமான அழைப்பா கட்சிகளுக்கு? இது அழைப்பு இல்லைங்க. நான் சொல்றேன், இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடணும்னு சொல்றோம். இப்ப பாஜகவை பத்தி சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல் எங்க கூட தானே கூட்டணியில் இருந்தாரு. காங்கிரஸ் பேரியக்கத்துடைய அணுகுமுறையும் பாஜகவுடைய அணுகுமுறையும், காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சித்தாந்தமும் பாஜக RSS உடைய சித்தாந்தமும் சந்திரபாபு நாயுடுக்கு புரிதல் இல்லையா? நிதிஷ்குமாருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஒரு கூட்டணி என்பது ஒரு எங்களுடைய வாக்கு உங்களுக்கு, உங்களுடைய வாக்கு எனக்குன்னு கூட்டணி வைக்கிறாங்க. இப்ப கூட்டணி முடிந்த பிறகு அவரவர்கள் அவருடைய உரிமை நிலைநாட்ட, தன்னுடைய மாநிலத்தை பாதுகாக்க முடிவு எடுப்பாங்க. அது நல்ல முடிவா எடுப்பாங்க. இந்த தேசத்தை யாரால் பாதுகாக்க முடியும் என்று சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும், நிதிஷ்குமாருக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கிட்ட சார்ட்ட கேள்வி கேட்கணுமா? உங்களுக்கு பதில் சொல்லணும். அவர் எனக்கா? உங்கள்கிட்ட அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லணுமே. அவர் சொல்லியிருக்காருல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பத்தி, நீங்களாம் அவரை கேள்வி கேட்டிருக்கீங்களா? அது சொல்லிட்டாரு அவர். அதுக்கு நாங்க சொல்லணுமா? எங்க கருத்து நீங்க சொல்லணுமா? எங்க அவரை விட இல்ல அவர்கிட்ட கேட்கணுமா? இல்ல நீங்க எங்க கருத்தை சொல்லணும்ல? இல்ல நான் ஒரு காங்கிரஸ் சார்ந்து சொல்லிட்டாரு, நாங்க பாஜக சார்ந்து சொல்லணும்ல. சரி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்துக்குங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு காங்கிரஸ் ஒரு விரோதமான கட்சி. அந்த காங்கிரஸோட விரோதமான கட்சிங்கிறதுனால தான் என்ன பண்ணாரு, அவர் தான் கன்வீனியராக இருந்தார் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் போது 1996. காங்கிரஸ்ல வெளியிலேருந்து தான் ஆதரவை தேடினார், காங்கிரஸ் ஆதரிக்கவே இல்லை. அவர் ஒரு காலம் அவர் காங்கிரஸ் ஆதரிக்கவே மாட்டாரு. எனக்கு அவர் காங்கிரஸை எதிர்த்து உருவான கட்சி தான். அவர் மொத்த ஆந்திராவா இருந்த காலத்துல எதிர்த்து உருவான மீண்டும் தாய் கழகம் திரும்ப. அதனால எக்காரணம் கொண்டும் அவர் காங்கிரஸ் ஆதரிக்கவே மாட்டாரு, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பின்வாங்க மாட்டாரு. என்ன காரணம்னா 2014 அவர் கூட்டணியில அரசவையில இருந்தவர், ஆல்ரெடி அரசவையில இருந்தவர் அவரு. அதனால அதுவும் அவர் பண்ண மாட்டார். திரு அர்ஜுனமூர்த்தி சார், திரு அர்ஜுனமூர்த்தி சார் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர். அர்ஜுனமூர்த்தி சாருக்கு கொஞ்சம் அர்ஜுனமூர்த்தி சார் கொஞ்சம் பின்னோக்கி அரசியல்ல போனோம். அடிப்படையில் சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் இளைஞர் அணி தலைவராக இருந்தார். அதற்கு அப்புறம் தான் அவர் அவருடைய மாமனார் NT ராமராவ கட்சி ஆரம்பிக்கும் போது அதுல போனார். இந்த வரலாறுலாம் அர்ஜுன் சாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல சார், நிறைய படிக்கணும் அவர். எனக்கு சந்திரபாபு நாயுடுவே பர்சனலா. சரி, நன்றி நன்றி நன்றி. அதனால எக்காரணத்து கொண்டும் பாஜகவில இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஒரு காலமும் பாஜக இந்த மாதிரி ஸ்பெகுலேஷனுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2019 திரு சந்திரபாபு நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்து வைத்த விமர்சனமும் உங்களுக்கு தெரியும், இருக்கு. பயங்கரவாதின்னு சொன்னார் சார். இந்த தடவை அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு காரணமே பாஜகவோட உறவுனால தானே சார். பாஜக எவ்வளவு தூரத்துக்கு ஜெகனை நிராகரிச்சு அவரோட சப்போர்ட் பண்ணாங்க. அது அவர் எப்படி, அதனால கண்டிப்பா அதை விட்டு அவர் வெளியே போக மாட்டாரு. அப்படி ஒரு சிந்தனை இல்லை. நீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி காங்கிரஸ் அரசியல் வரணும்னு நினைச்சா தோல்வியை தான் தழுவுவீங்க.
சரி, திரு சுகுணதேவர், இந்த முயற்சி திரு சரத்பவாரோட முயற்சியில ஏதாவது அவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, தேர்தலை பொறுத்த வரைக்கும், தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த பக்கமும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் அவர் இருந்தாலுமே கூட அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலேயே கூட பிரதமர் நரேந்திர மோடியினுடைய படத்தை போடவில்லை என்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது. அங்க ஆந்திராவினுடைய காங்கிரஸ் தலைவர் அந்த தேர்தல் அறிக்கையை வாங்க மறுத்தார். அதே போல 4% இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடு என்பதை அவருடைய தேர்தல் அறிக்கையில அறிவித்தார். அமல்படுத்துவோம், கட்டாயம். மோடி இந்தியா முழுக்க அதுக்கு எதிராக தான், முரணாகத்தான் பேசுறார். அதனால தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு முடிவுக்கு வர தேவையில்லை. இன்னொன்று சார் சொன்னது மாதிரி இந்தியாவில் பெரும்பாலான மாநில கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து உருவானவை அல்லது காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறி உருவானவை. திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் இப்படி, அல்லது ஆம் ஆத்மி, திமுக மாதிரி, தெலுங்கு தேசம் மாதிரி காங்கிரஸை எதிர்த்து உருவான கட்சிகள். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு காங்கிரஸா பிஜேபியா அப்படின்னு வரப்ப அந்த கட்சிகள் எதை தேர்ந்தெடுக்கும் என்பது அவங்களுடைய சாய்ஸாக தான் இருக்க போகிறதுங்க தான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த 60 தொகுதிகளுடைய வித்தியாசம் அப்படிங்கிறது, இதில் எத்தனை தொகுதிகள் பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசம் அல்லது சில 1000 வாக்குகள் வித்தியாசம், இதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் நமக்கு ஒரு 3-4 மணி நேரம் இருக்கிறதுங்கிறதுனால இன்னைக்கு உறுதியாக பிஜேபி தான் வென்று விட்டது, மோடி தான் பிரதமர் நம்ம சொல்லிட முடியாது. இந்தியா கூட்டணிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அப்படி பிஜேபி தான் வெற்றி பெற்றது, 272 வாங்கிவிட்டார்கள், மோடி தான் பிரதமராக இருந்தாலும் கூட இது ஒரு வகையில் அவங்களுக்கு தோல்விதான். ஏன்னா ஒரு அசுரபலத்துடனான வெற்றிங்கிறது இங்கே இல்லை. கடந்த முறை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க நினைச்சது, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது அல்லது தொடர்ச்சியாக பிரச்சாரம் சொன்ன மாதிரி பொது சிவில் சட்டமோ அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தலோ இதெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழலில், ஒரு நெருக்கடியில் தான் இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இது இப்போ 400ன்ற இலக்கை அவங்க அடைய முடியலைங்கிறதுனால நீங்கள் இதை பின்னடைவுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க 270ங்கிற இலக்கையை அடைவாங்களாங்கிறத ஒரு 3 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 400ங்கிற இலக்கை அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது. இப்போ 370ங்கிற இலக்கையே அவங்க சொன்னாங்க இல்லையா, காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரத்து பண்ணனால 370 தனித்து நாங்கள் 370 வெற்றி பெறுவோம்னு, அதையே அவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ கடந்த முறை நாடாளுமன்றத்தில் பல மசோதாக்கள் எதிர்க்கட்சிகளுடைய விவாதங்களே இல்லாமல் நிறைவேற்றப்பட்டன. உச்சநீதிமன்றமே சொன்னது, நீங்கள் விவாதம் நடத்தினாதாங்க நாளைக்கு ஒரு கேஸ் வந்தால் கூட எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும், அந்த பிரச்சனை, அந்த மசோதா பற்றி 2 தரப்புகள் விவாதித்தால் தான் அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸே தெரியும் அப்படின்னு. அப்படி பல விவாதங்கள் நடத்தப்படாமலே மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டனப்ப ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடிப்படையான ஒரு அம்சம்ங்கிறது ஒரு வலிமையான எதிர்க்கட்சி என்பது தேவை. ஈவன் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் கூட பிஜேபி கண்டிப்பாக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கப் போகிறது. அப்ப கிட்டத்தட்ட சமபலத்துடன் ஒரு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேர்தல் அதற்கான ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி ஊடகங்களுமே மக்கள் சார்ந்து கல யதார்த்தத்தை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மக்கள் குறிப்பாக உணர்த்துகிறார்கள்னு ஒரு பத்திரிகையாளர்கள் அடிப்படையில் நமக்கும் சேர்த்து இது செய்தி சொல்லி இருக்கிறது அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முன்னணி நிலவரங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அது குறித்து பேசிட்டு